tale. Hey, hey, there's an ogre, a small child too. I can see a garden with flowers blue, a king with a crown, 3 toads all around, wizards and witches all waiting for you. Magic spells, tales to tell, they will take your breath away. Mice will chase the cats away. Life's not for sale, it's a fairy tale, and everyone is a star. So turn the page, we improve with age. Have courage and you can go far. So seize the day, blow the clouds away, and spare the time if you can. Dreams can come true, and they will for you. For Anna, they already அம்மா சீக்கிரம் வாங்க, விளையாட்டு ஆரம்பமாயிடுச்சு. சூப்பரா அடிச்சா. ஜாக், இது உள்ள விழுந்திருக்கா வெளிய விழுந்திருக்கா? வெளியவும் இருக்கலாம் உள்ளயும் இருக்கலாம். ஆனா நீ சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்க. இந்த ஜாக்குக்கு ஒண்ணுமே தெரியல. இவன் அம்பையர் வேலைக்கு லாய்க்கே இல்லாதவன். சூப்பர் ஷாட், நல்லா விளையாடுற. ஆமா, இப்போ 10-7. இல்ல இல்ல, இது 10-6 தான். நீ அவன்கிட்ட சொல்லு ஜாக். எனக்கு தெரியாதே. நீ ஏன் இப்படி பேய் எறிஞ்ச மாதிரி இருக்கு? நீ விளையாட வரியா இல்லையா? சரி விடு ஆக்னஸ். ஜாக் இப்ப இந்த உலகத்துல இல்ல, அவன் சூனிய உலகத்துல இருக்கான். சூனிய உலகமா? நீ என்ன சொல்றானா? அவ சொல்றது இன்னுமா உங்களுக்கு புரியல? எங்க பாட்டி சொல்லுவாங்க, சூனியக்காரங்க நம்ம கூட விளையாடுறதுக்காக நம்மள அவங்களோட கூட்டிட்டு போயிடுவாங்களாம். ஜாக், நீ விளையாடுற நேரத்துல எதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்னு சொல்லு. எனக்கு தெரியல. இதுக்கெல்லாம் நிஜமாவே ப்ரூஃப் இருக்கு. ஓ, இந்த பப்பி அழகா இருக்கு. இது பக்கத்துல இருக்கிறவங்களோட நாய்க்குட்டி நினைக்கிறேன். இது பார்க்க கிரிஃபோட நாய்க்குட்டி மாதிரியே இருக்கு. யார் இந்த கிரிஃப்? அவன் நம்மள மாதிரி ஒரு சின்ன பையன். அவன் அம்மாவோட ஒரு சின்ன வீட்ல சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தா. அவ ஒரு நாய்க்குட்டிய ரொம்ப ஆசையா வளர்த்துக்கிட்டு இருந்தா. என்னடா செல்லக்கண்ணா, சாப்பாடு வேண்டாமா? இந்த பிரெட் சாப்பிடு. கொடுங்க. நிச்சயமா சாப்பிடுறேம்மா, ரொம்ப நன்றி. அவனும் பப்பியும் செல்ல பிள்ளைகளா ரொம்ப பாசத்தோடவும் சந்தோஷமாவும் வாழ்ந்து வந்தாங்க. ஒருத்தர் மேல ஒருத்தர் நிறைய அன்பு வச்சிருந்தாங்க. ஆனா ஒரு நாள் ரொம்ப மோசமான ஒரு சம்பவம் நடந்துச்சு. 2 சூனியக்காரங்க அவங்க வீட்டை குறி வச்ச நாள் ரொம்ப மோசமான நாளா மாற போகுதுன்னு அப்பா அவங்களுக்கு தெரியல. என்ன இது, மாடுங்க இப்படி சத்தம் போடுதுங்க? இதுதான் நமக்கு சரியான நேரம் சகோதரி. அந்த சின்ன பையன் வீட்ல தனியா தான் இருக்கா. ஆமா, சரியாதான் சொன்ன. ஏய் கருப்பு பேயே, அந்த சின்ன பையன் கிரிஃப் உருவத்துல இருக்கிற நீ அவன் வீட்டுக்கு போயிட்டு அவனை என்கிட்ட அனுப்பி வை. சொன்னத சரியா செஞ்சது என்ன? சீக்கிரம் போ, உனக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். நாம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நீ ஏன் நம்ம வீட்டு மாடுகளை பத்தி இப்படி மிரள்ற பப்பி? அதுங்க உன்னை ஒண்ணும் பண்ணாது, பயப்படாத. பரவாயில்ல, நான் பயந்த மாதிரி இங்க எந்த அசம்பாவிதமும் நடக்கல. ஆனா எனக்கு ஏன் இப்படி தோணுச்சு? கிரேஃப், 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 நீ எங்க இருக்க செல்லக்கண்ணா? கிரேஃப், கிரேஃப், பதில் சொல்லு. கிரேஃப், நீ எங்க இருக்க? கிரேஃப், எங்க இருக்க? கிரேஃப், விளையாடுனது போதும். இது விளையாடுறதுக்கான நேரம் இல்ல. நீ எங்க இருக்கேன்னு சொல்லு. இங்கதான் இருக்க. அம்மா, நான் இங்கதான் இருக்கேன். இது நாயை முதல்ல போக சொல்லுங்க, எனக்கு இத பார்க்கவே பிடிக்கல. கிரேஃப், உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நீ ஏன் வித்தியாசமா நடக்கிற? உனக்கு ஏதோ பிரச்சனையா? எதுவும் இல்ல. முதல்ல இந்த நாயை வீட்ல இருந்து வெளியே அனுப்புங்க. நான் சொல்றது புரிஞ்சுதா? நீ என்ன பேசுறன்னு புரிஞ்சுதா பேசுறியா? நீ என் பையன் கிரிஃபே இல்ல. போதும், உங்களோட பேச்சை நிறுத்துங்க. இந்த நாயை நானே வெளியே அனுப்புறேன். இனிமே அந்த நாய் வெளிலதான் இருக்கணும். நான் போய் மாடுகளை பாத்துட்டு வரேன். நாய் உள்ள வராம நீங்க தான் பாத்துக்கணும். நான் போயிட்டு வரேன். இந்த
கிரிஃப், உனக்காக பிரெட்டும் பட்டரும் செஞ்சிருக்கேன், சாப்பிடு. அதை என்கிட்ட கொடுங்க. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். கிரிஃப், நீ எப்பவும் உன் பப்பியை விட்டுட்டு சாப்பிட மாட்டியே. உன்னை பார்த்தா பப்பியும் மாடும் பயப்படுது. ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிற? நான் இப்படிதான் நடந்துக்குவேன். நீங்க இனிமே இத பழகிக்கணும். முதல் வேலையா நீங்க இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு போய் இந்த நாய்க்கு ஒரு நெக் பெல்ட் வாங்கிட்டு வாங்க. அப்பதான் அது அதோட இடத்துல ஒழுங்கா இருக்கும். புரிஞ்சுதா? இப்ப நான் சொன்னது எல்லாம் நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என் வீட்ல இருக்கிறவன் கிரிஃப் மாதிரியே இருக்கான். ஆனா அவன் உண்மையில கிரிஃப் கிடையாது. பையனே இல்ல. உன் கதையை கேட்டாலே ரொம்ப பாவமா இருக்கு. சூனியக்காரங்க தான் இந்த வேலைய பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. என்ன இது சூனியக்காரங்க வேலையா? ஆனா வர்ச்சஸ்ல என் பையன் மாதிரியே இருக்கானே. அவன் பாக்குறதுக்கு வேணா உன் பையமா இருக்கலாம், ஆனா அவன் உன் பையன் இல்ல. அது எப்படி சாத்தியம்? ஏன்னா சூனியக்காரங்க செய்யற மந்திரம் அவ்வளவு சக்தியானது. ஒரு மலையே அசைக்கிற மாதிரி சக்தியானது. நாம இப்ப மெதுவா பேசுறதா நமக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சூனியக்காரங்க நம்மள பாத்துட்டே தான் இருப்பாங்க. நான் சொல்றது நல்லா கேளு. இன்னைக்கு ராத்திரி பௌர்ணமி நடக்க போகுது. இந்த மாதிரி நேரத்துலதான் தீய சக்தி நிறைய வெளியில வரும். இன்னைக்கு நடு ராத்திரி நீ தூங்காம இருக்கணும். அந்த சூனியக்காரங்களை நீ கண்காணிக்கணும். என்ன நான் கண்காணிக்கணுமா? நீ மெதுவா பேசணும்னு நான் சொன்னேன்ல. இப்ப நீ ஒரு இக்கட்டான சூழ்நிலை மாட்டிக்கிட்ட. நீ மறுபடியும் உன் பையனை பாக்கணும்னா நான் சொல்ற மாதிரி நீ செய். நீ ஒளிஞ்சிருக்கிற இடத்த எந்த நேரத்திலும் மறந்துடாத. என்ன நடக்குதுன்னு கவனமா பாரு. அதுக்கப்புறம் அங்க நடக்கிறது எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லு. ஆனா நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன நடந்தாலும் நீ வெளியில வரவே கூடாது. நான் சொல்றது எல்லாத்தையும் அப்படியே மனசுல வச்சுக்கோ. நீ இத மறந்துடவே கூடாது. இல்லனா நீ உன்னோட பையனை திரும்ப பார்க்கவே முடியாது. நீ இத நல்ல ஞாபகமா வச்சுக்கோ. இல்லனா உன் பையன் உனக்கு கிடைக்கவே மாட்டான். எதுக்காக இந்த நாயை மறுபடியும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தீங்க? ஓ, கவலைப்படாத கிரிஃப். இன்னைக்கு இந்த நாயை கொண்டு போய் கண்காணாத இடத்துல விட்டுட்டு வந்துடுறேன். இனிமே இது உன்னை தொந்தரவே பண்ணாது. நிஜமாவா சொல்றீங்க? இது நல்ல விஷயம்தான். ஆமா, அது உன்னை எப்போ தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்குல்ல, அதனாலதான் இப்படி ஒரு முடிவை எடுத்தேன். பயப்படாத பப்பி, நான் உன்னை என் கூட தான் கூட்டிட்டு போறேன். நான் உன்னை இங்க விட்டுட்டு போனா அவன் உன்னை ஏதாவது செஞ்சிடுவான். இன்னைக்குதான் நீங்க எனக்கு பிடிக்கிற மாதிரி சந்தோஷமான விஷயத்த பேசிருக்கீங்க. ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. ராத்திரி நீ எனக்காக காத்துட்டு இருக்க வேண்டாம். நான் வர கொஞ்சம் நேரமாகும். சத்தம் போடாம இரு பப்பி. அவங்க நம்ம இங்க இருக்கிறத பார்த்துட்டா நம்ம 2 பேர் கதையும் காலி. மந்திர சக்தியை பயன்படுத்தி இந்த பப்பி நாயை வர கோழியா மாத்திடு. ஹிக்கரி டிக்கரி டாக். நான் சொன்ன மாதிரி இப்பவே மாறட்டும். இல்ல இல்ல. என்ன நடந்தாலும் சரி, நீ வெளியில மட்டும் வரவே கூடாது. அப்படி பண்ண நீ உன்னோட கிரிஃப பார்க்கவே முடியாது. நீங்க என்ன பண்ற கிரிஃப்? எதுக்காக மாட்டு கொட்டையை இப்படி கண்காணிச்சிட்டு இருக்க? அதுல என்ன தப்பு இருக்கு? நான் இத கண்காணிக்க கூடாதா? அதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? என்ன பதிலையே காணோம்? அப்படி சோதிக்கிற. முதல்ல என் பையனை எழுது, இப்ப என் பப்பியையும். அந்த சூனியக்காரங்க கையில தான் என் கிரிஃப் மாட்டிக்கிட்டு இருக்கான். 2 பேர் அவட பிடிச்சு கூட்டிட்டு வந்தாங்க. அந்த சூனியக்காரங்க இப்ப என் பப்பியையும் மந்திரத்தால கோழியா மாத்திட்டாங்க. முதல்ல நீங்க இப்படி அழுகுறது நிறுத்துங்க. உங்களை யாரும் பாக்கலன்னு நான் நம்புறேன். நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ஈக்காக கூட உங்களை பாக்கல. அப்புறம் அந்த நாய் கூட கோழியா மாறிச்சே, அதான் அந்த கோழி. அது எப்படி நடந்தது? நீங்க சொன்ன மாதிரி நான் ஒளிச்சு நின்னு அவங்களை கண்காணிச்சு.
அப்ப அவங்க கிரிஃப கூட்டிட்டு வந்த உடனே என் பப்பி கிரிஃப நோக்கி ஓடி போச்சு. என்ன அப்ப என்ன நடந்தது? நீ பார்த்தது அப்படியே சொல்லு. அங்க இதுதான் பார்த்தேன். இதுதான் அங்க கீழே கிடந்தது. என்ன இதுவா? இது ஒரு விசேஷமான பொருளாச்சே. என் கிரிஃபுக்கு என்ன நடக்கும்? நான் அவனை திரும்ப எப்பதான் பார்க்க முடியும்? சூனியக்காரங்களால அனுப்பப்பட்ட போலி கிரிஃப் தான் உன் வீட்டுல இப்ப இருக்கான். அவன் எப்பதான் உன் வீட்டை விட்டு ஓடுறானோ அப்பதான் உன்னோட உண்மையான கிரிஃப வருவான். அவனுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அப்படியா? ரொம்ப நல்லது. முதல்ல நீ ஒரு மார்க்கெட்டுக்கு போயிட்டு ஒரு நல்ல கோழியை வாங்கிட்டு வா. சரி, அதுக்கப்புறம் அந்த கோழியை நீ சமைக்கிற மாதிரி பண்ணணும். அப்பதான் அந்த போலி கிரிஃப் உன்னை கவனிச்சிட்டு இருப்பான். அப்பதான் நீ இதை பண்ணணும். அந்த டேபிள்ல என்ன இருக்கு? ஓ, இதுவா? இது ஒண்ணு இல்ல. நான் தான் மறந்து போய் அந்த டேபிள்ல வச்சுட்டேன். சரி, அதை விடு கிரிஃப். இன்னைக்கு ராத்திரி டின்னருக்காக நான் உனக்கு பிடிச்ச சிக்கன் ரோஸ்ட் தயார் பண்ணிருக்கேன். உனக்கு அதுனா ரொம்ப பிடிக்கும்ல? சிக்கனா? அதுவும் ரோஸ்ட் பண்ண போறீங்களா? எனக்கு அது ரொம்ப பிடிக்குமே. ஓ, உனக்கு மாடுங்க கத்துற சத்தம் கேட்டுச்சா? நீ உடனே போய் என்ன ஆச்சுன்னு பாத்துட்டு வா. இல்ல, நான் போக மாட்டேமா. உன் கதையை இன்னையோட இந்த கோழியை வச்சு முடிச்சிடுறேன் பார். என்ன இது, நீங்க வித்தியாசமா சமைக்கிறீங்க? நெருப்பு பத்த வைக்காம எப்படி சமைப்பீங்க? ஓ, நான் எப்படி சமைப்பேன்னு கேக்குறியா? அது நீயே நேர்ல தான் பார்க்க போறியே. ஆனா நான் சமைக்கிற சிக்கன் உனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் அதை வித்தியாசமா சமைக்கிறேன். கிட்ட வராத, கிட்ட வராத. என்ன விட்டுரு, என்ன விட்டுரு, என்ன ஒண்ணும் பண்ணிடாத. சொன்னா கேளு. அம்மா, இங்க பாருங்க, நான் கிரிஃப் வந்திருக்கேன். வீட்டுக்கு வந்துட்டேன். கிரிஃப், நிஜமாவே வந்துட்டியா? வேற யாரும் நினைச்சீங்கம்மா? உங்களுக்கு என்ன அடையாளம் தெரியலையா? அம்மா, நானும் பப்பியும் ரொம்ப பசியோட இருக்கோம். என்ன கிரிஃப் இது? இவ்ளோ பிரச்சனை நடந்திருக்கு, நீ கூலா வந்து பசிக்குதுன்னு சொல்ற? எனக்கு தெரியுமா, நீங்க என்ன பத்தி ரொம்பவே கவலைப்பட்டிருப்பீங்கன்னு. எப்படியும் நீங்க அந்த சூனியக்காரங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்திருவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால நான் கவலைப்படல. ஓ, கிரிஃப். பப்பி, நீ எங்க போன? இங்க வா. பரவாயில்ல, அந்த பப்பி வந்ததால நம்மளால நல்ல ஒரு கதை கேட்க முடிஞ்சதுல. அப்ப கிரிஃப் ஆளா இல்லையா? ரெண்டு பேருமே இந்த கதைக்கு ரொம்ப முக்கியமானவங்க தான். சரி, நீ இப்பயாவது என் கூட வந்து விளையாடு.既然女巫已经离开了，小克可以，她是最棒的人选，你说呢？哦。